உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மோட்டு பத்லு இனிமே என் வழியில குறுக்க வரவே மாட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? நம்ம இந்த சிட்டியை விட்டு வேற எங்கனா ஓட போறோமா? கொஞ்சம் அங்க போறா முட்டா பயல. ஒரு சயின்டிஸ்ட் வந்துகிட்டு இருக்காரு. அவர் என்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த மோட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே இருப்பான். வெல்கம் சார். பாத்தீங்களா? போயிட்டு வர. இத பாருங்க. இது ஒன்னும் சாதாரண கன் இல்ல. மோட்டோ நமக்கு கொடுக்கிற பிரச்சனைக்கு இந்த கன் மூலமா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அந்த சொல்யூஷன் என்னன்னு தெரியுமா? அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள பார்த்து பயத்துல அப்படியே நடுங்கி உறைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த கன் இது. இதுதான் எனக்கு பிரச்சனையை தீர்க்க போகுது. அந்த மோட்டுவை நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. டேய் பத்லு, சீக்கிரமா வாடா, வேகமா வா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் வந்து சேரு. பசி வயித்த கிள்ளுதுடா, வேகமா வாடா. அடே வரண்ட பண்ண வைத்தா தேவையில்லாம எதுக்கு பேசுற? இந்த செருப்பு வேற அவசரத்துக்கு போட முடியல. இவ்வளவு பேசுறியே, காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கனியா? பல்லு விளக்கிறது நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. அது எனக்கு நல்லா தெரியும்டா மண்டையா. ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 வேளையும் பல் தேய்ச்சாதான் பல்லுக்கு ஆரோக்கியம்னு எனக்கு தெரியும். நல்லதன்றா நடந்து வந்துட்டு இருந்தா. அடே மோட்டோ, திடீர்னு உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சுன்னு சொல்றா, கேக்குறல? அங்க பாரு சூறாவளி அடிக்குது, சுழல் காற்று அடிக்குது. என்னால முடியாதுடா. நான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போக போறேன். நீ எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்? டேய் மோட்டோ நில்றா, என்ன விஷயம் சொல்லிட்டு போ. நில்லுடா. எவன்டா அவன்? புயல் வேகத்துல வந்து என்ன மோதிட்டு புயல் மாதிரியே எஸ்கேப் ஆயிட்டா? தெரியல சார், தெரியாம பண்ணி இருப்பான். என்ன கூட இப்படித்தான் சுத்த விட்டு போனா. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. ஊர்வம்பெல்லாம் ரொம்ப ஓவரா இழுக்கிறான். அவனை சும்மா விடப்படாது. மாட்டினானா என் சார்பில் ஒரு 4 போடு. இவரெல்லாம் நல்லா வருவாரு. ஒரு வழியா அந்த பாக்ஸர் அண்ணாச்சிக்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்திட்டேன். இதே மாதிரி எப்போ நடக்குன்னு நீ மனப்பால் குடிக்காத. உன் ரவுடித்தனத்தை நிப்பாட்டிக்க. உன்னால நானும் பல இடத்துல வாங்கியிருக்கேன். இதுங்கடா கண்ணா. எவ்வளவு பெரிய கோழி! என்ன கொத்தாத அப்பா! வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத, சொன்னா கேளு. வேண்டாம், போயிடு. வேண்டாம் வேண்டாம், பத்துல காப்பாத்துறா. ஒரு பிரமாண்டமான கோழி நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது அநேகமா கடிச்சு தின்னாலும் தின்னுடுண்டா. ரோலிங் சிக்கன் பண்ணி சாப்பிடுற சாதாரண கோழிடா அது. அதை பார்த்து பயந்து ஓடியார. என்ன காப்பாத்துறா. என்னடா கோழியை பார்த்து பறந்து ஓடுறான்? அட நீ என்ன காரியம் பண்ற மோட்டோ? பேசாம வா என் கூட. என்ன பாக்ஸர் அண்ணாச்சிக்கிட்ட குத்து வாங்கணும்னு ஆசையா இருக்கா? அவர் ஆந்தி வேலை வந்துகிட்டு இருக்காரு. டேய் பத்லு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா. அந்த ராட்சச கோழி என்ன கடிச்சு தின்னுடு போல இருக்கு. காப்பாத்துங்க. இந்த ராட்சச பட்டர்ஃப்ளை என்ன கடிச்சு தின்னுடு போல இருக்கு. யாராவது இதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. வேண்டாம். அட இன்னைக்கு இந்த மோட்டோட மண்டையில மர கழண்டு போச்சா என்ன?
மறுபடியும் மகாராஜா மன்னிக்கணும். எந்திரிங்க. என்ன சத்தத்தையே காணோம், விக்கெட் விழுந்துருச்சோ? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட். ஜான் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான். இங்க நடக்கிற அநியாயங்களுக்கு எல்லாம் அந்த அதிகமா வளராதவன் தான் காரணமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவனை சும்மா விடப்படாதே. இந்த தடவை நீ போக வேண்டாம். நான் அவனை துரத்திட்டு போய் பரிசு கொடுக்குறேன். ஒரு தடவை அவனுக்கு பரிசு கொடுக்க எனக்கும் வாய்ப்பு கொடு. அது வரைக்கும் நீ ஓய்வு. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வீட்டுக்குள்ள போயிடுவோம். அடே பிதுங்கின பானை வைத்தா, சீக்கிரமா கதவை திறடா. என்னால அடி தாங்க முடியல. டேய் பத்லு, சீக்கிரமா உள்ள வந்துடுறா. அந்த ராட்சச பட்டர்ஃப்ளை உள்ள வந்துற போது நீ உள்ள வா. ஆஹா ஆஹா, எவ்வளவு பெரிய எலி. ஆஹா எதுக்குடா இப்ப வேகமா என்ன காப்பாத்துங்க. எலிகிட்ட இருந்து யாராவது காப்பாத்துங்க. முடியல. அப்பா வேண்டாம். அன்பா, இது ஒரு வித்தியாசமான மருந்தோட சைடு எஃபெக்ட் தான். அதனால மனுஷன் பாக்குற எல்லா பொருளையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். எனக்கு என்னமோ இந்த ஜான் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் கண்டிப்பா இந்த மருந்த மோட்டுக்கு கொடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத நண்பா, நான் இப்பவே இந்த நிமிஷமே இவனை சரி பண்றேன் பாரு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? மோட்டு டேய் பத்ரு, நாம டாக்டர் பூசணிக்கா மாட்டேன் பார்க்க எதுக்காக வந்திருக்கோம்? அடே மோட்டோ, இங்க நடக்கிற எல்லா காரியத்துக்கும் அந்த சரியா சேவிங் பண்ணாதவன் தான் காரணம். அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்டா. அட பத்லு, என் உயிருக்கு உயிரான நண்பா, என் உடன் பிறவா சகோதரா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. மோட்டுக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட கிடையவே கிடையாதுப்பா. நிஜமாதான். இவனுக்கு வந்திருக்க வியாதி முத்தி போச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவன் மனுஷங்களை பார்த்தாலும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். இவன் ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்த்து பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சிருவான் நண்பா. சாரி பத்லு, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட மருந்தே இல்ல நண்பா. என்ன மன்னிச்சிரு. மோட்டுவை காப்பாத்த முடியாது. நல்லபடியா இருந்தா சரிதாப்பா. சூப்பர் சூப்பர். என்னோட மிகப்பெரிய பிரச்சனைக்கு டாடா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பூர்புரி நகரம் முழுக்க பெரிய பெரிய ஸ்கிரீனை வைங்க. நான் மோட்டுவை பயமுறுத்துறத இந்த ஊர் முழுக்க எல்லாரும் பார்க்கணும். லைவ் டெலிகாஸ்ட். போஸ் ஒட்டுமொத்த புர்புரி நகர்ல பெரிய பெரிய ஸ்கிரீனை ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் லைவ் டெலிகாஸ்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் போஸ். நம்புங்க போஸ். ஏய், அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த மோட்டுவை என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குதே. இல்ல வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. என்ன காப்பாத்துறா பூசணிக்கா மாட்டையா? இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஷூட் பண்ணு. அதோட லைவ் டெலிகாஸ்ட ஆன் பண்ணு. இந்த மொத்த ஊரும் இத பார்த்து ரசிக்கணும். என்ன பார்த்து மோட்டு எப்படி பயப்படுறான்னு. அப்புறம் இந்த ஊரே என்ன பார்த்து பயந்து நடுங்கும். அப்புறம் ஜான் என்னடா படுத்து போச குடுக்குற? இன்னைக்கு உன்னை துவச்சு காய போடல. என் பேர் போட்டு கிடையாதுடா மண்டா பையல. பூஜி புகர கட்டி மாறு கத்திரிக்காக்கு கை கால் போடுற மாதிரி. வாங்கிக்க. என்ன நடக்குது இங்க? என்ன எதுக்காக அடிக்கிற? இது ரொம்ப சீட்டிங். நீ என்ன பார்த்து பயப்படணும். நீ அடிக்க கூடாது. என்ன பார்த்து நீ அப்படியே பயந்து நடுக்கணும். ஆஹா, இவனோட கைய பாத்தியாடா பத்லு? எவ்வளவு பெரிய கையு.
டேய், தடியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விஷயம் புரிஞ்சிடுச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. நீ ஏற்கனவே குணம் அடைஞ்சிட்ட. டாக்டர் ஜட்கா கிட்ட நீ போனப்பவே அவர் உன்னை குணப்படுத்திட்டாரு. நீ என்ன இந்த மாதிரி அடிக்கிறதுக்காக குணமாகாத மாதிரி நடிச்ச. என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு மன்னிச்சிடு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. மாஸ்டியா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இப்ப வந்து ஜெயில உட்காரு ஜோ. வா போலாம். ஓ அப்படியா, இருக்கட்டும். துர்கா,